மென்டாலிட்டி இருக்கும், தாட்ஸ். ஆனா அவர் எப்படின்னா, நான் சாப்பிடுறதும் அவர் சாப்பிடுவாரு, நான் படுக்கிற இடத்துல தான் அவர் படுப்பாரு, நம்ம ஓட்டுற வண்டியில தான் அவர் வண்டியில காத்து இருக்கோ இல்லையோ அப்படியே போயிடலாம். காலையில சாயந்தரம் மதியானம் மிட் நைட் வரைக்கும் நாங்க ஊழியம் செஞ்சிருக்கோம் ராஜ்கோட்ல. நடுவுல இந்த சிங்கம் புலி அப்படிப்பட்ட இடத்துல எல்லாம் நாங்க தனியா வண்டி ஓட்டி போய் பிரசங்கம் பண்ணி அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு எங்களுக்கு அங்க ராஜ்கோட்ல. ஆனாலும் கடவுள் எங்களை விடல, கடவுள் எங்களை ஆசீர்வதிச்சாரு அவர் மூலியமா. நிறைய பேர் மனம் திரும்பி நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. சோ இந்த தடவை நான் இப்போ கோலாப்பூர்ல என்னோட ஸ்டேஷன் இருக்குது. சோ கோலாப்பூர்ல இருக்கும் போது நான் யோசிச்சேன், நம்ம மறுபடியும் இவரை ஏன் கூப்பிடக்கூடாது அப்படின்ட்டு. சோ அவரு கிட்டத்தட்ட இது அவரோட ஒரு மாசம் முடிய போகுது. இப்போ என் கூட அவர் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு மாசம் முடிய போகுது. இப்போ 2 வாரம் அவர் பூனால இருக்காரு. நான் 2 வாரமா அவரு மற்ற சண்டே சர்ச்சஸ்க்கு நிறைய மீட்டிங்ஸ்லாம் அவர் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். அப்போதான் நான் என்னோட டியர் ஃப்ரெண்ட் ஜான், அப்போ என்கிட்ட பேசினான். லாஸ்ட் வீக் வி ஹேட் ஹோப் ஃபார் மகாராஷ்டிரா. அப்போ என்னை பார்த்து அவன் என்கிட்ட பேசும்போது நான் அவன்கிட்ட சொன்னேன். ஸோ அவன் சொன்னான் ப்ளீஸ் அப்படின்ட்டு. அதனால தான் அவர் இங்கே இருக்காரு. ஸோ ஜேசன் ஒரு மெயின் மோட்டோ என்னன்னா, எப்படியாச்சும் எல்லாருக்கும் காஸ்பல் தெரியணும். நான் நிறைய பேரு இந்த உலகத்துல இருக்காங்க, அவங்களுக்கு காஸ்பல்னா என்னன்னு இன்னும் தெரியல. அது நம்ம என்னது, செகண்ட் பீட்டர் நல்லா கிளியரா நம்மளுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுது. we are a chosen generation, a royal priesthood, peculiar nation. நம்ம எதுக்காக நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம்? ஊழியத்தை மற்றவங்களுக்கு சொல்றதுக்காக. சோ அவர் அந்த ஊழியத்தை தான் அவர் செய்யறாரு. நம்மளுக்கு எப்படி வீடு இருக்கு தங்குறதுக்கு? இப்பதான் நாங்க ரீசெண்டா இன்னொரு வீட்டுக்கு நாங்க ஷிஃப்ட் பண்ணோம். நானும் எங்க அப்பா இங்க இல்ல, எங்க அம்மா ஊர்ல இருக்காங்க. நானும் என் பிரதர் மட்டும் தான் ஃபுல்லாவே ஷிஃப்டிங் ப்ராசஸ்ல இருந்தோம். கிட்டத்தட்ட 1 வாரம் ஆச்சு எங்களுக்கு ஷிஃப்ட் பண்றதுக்கே. ஆனா நம்மளுக்குன்னு ஒரு வீடு இருக்கு, நம்மளுக்குன்னு தங்குறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு, போறதுக்கு பார்க்கறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. ஆனா அவருக்கு யாரெல்லாம் பயங்கரமா ஊழியம் செய்யறாங்களோ அவங்களுக்கு அவரோட திங்ஸை கொடுத்துருவாரு. அவரோட வீடு அவர் ஒரு மினிஸ்ட்ரிக்காக கொடுத்துட்டாரு, அவரோட வண்டிய மினிஸ்ட்ரிக்காக கொடுத்துட்டாரு, எல்லாமே மினிஸ்ட்ரிக்காக அப்படி தானம் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் தங்குறது இப்போ ஒரு சின்னோண்டு வண்டி வச்சிருக்காரு. அந்த சின்னோண்டு வண்டியில தான் அவர் தங்குறது, குளிக்கிறது, சாப்பிடுறது, தூங்குறது எல்லாமே அந்த வண்டியில தான். அதுல முடிச்சுட்டு காலையில வேலைக்கு போவார், வருவார். அவர் செய்யற வேலையில இருக்கிற கொஞ்சம் காசு வச்சு அவர் அதை நல்லா சேவ் பண்ணி அவர் இங்க வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்காரு. நான் நினைச்சேன் நம்ம சர்ச்சுக்கு கொண்டு வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிதான் அவர் இங்க கூட்டிட்டு வந்திருக்கு. அவர் பேசும்போது எல்லாரும் அவருக்காக ஜெபம் பண்ணிக்காங்க. பாஸ்டர் கலைமணி டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அவருக்காகவும் ஜெபம் பண்ணிக்காங்க. I hope and believe the message that Jason is bringing to us will be a blessing to each of us. God bless you. The time is yours, Jason. Check. Good evening. I normally say good morning because I speak in the evening and it's morning in the U.S., but now it's evening in the U.S., so இதே நேரம் யூஎஸ்ல வந்து மாலை மேலையாக இருக்கும். அதனால குட் ஈவினிங் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியது. hello.
I like to stay mobile so I can walk around. If I stand in one spot, my legs will go to sleep and maybe I will go to sleep. So, போதகர் வந்து நடந்து பேசுறதுக்கு ரொம்ப விரும்புவார். ஏன்னா ஒரே இடத்துல இருந்து பேசினா சில நேரங்களில் தூங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. so the scripture that we read, நம்ம இன்று வேத வாசனத்தை நம்ம வாசிச்சோம். Ephesians 2:5-6. எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 5ஆம் வசனம் 6ஆவது வசனம். Paul makes a pretty profound statement in these two verses. இந்த இரண்டு வசனங்கள்ல பவுல் அவர்கள் வந்து மிக முக்கியமான ஒரு கருத்தை வந்து வைக்கிறாரு. In verse 5, 5ஆவது வசனத்துல even while we were dead in our sins, அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த has quickened us together with Christ. நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். And so Paul takes us from the point of being dead in sin, அதனால இந்த பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம எல்லாருமே பாவத்துக்கு மரித்தவர் அப்படின்ற அந்த இடத்துல இருந்து துவங்குகிறார். and then in verse 6 he says, 6ஆவது வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, and has raised us up together நம்ம அனைவருமே அவர் உயிர்ப்பித்தார் and made us sit together in heaven. கிறிஸ்துவோடு கூட பரலோகத்திலே அமரும்படி செய்தார். So let me ask you this morning, இந்த காலை பொழுதிலே உங்களோடு கூட நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். where are you? நீங்க எங்க இருக்கிறீங்க? This question will be on the final exam. இந்த கேள்வி அநேக நேரங்கள் நம்முடைய இறுதி தேர்வுல இருக்கிற மாதிரி ஒரு வேலை கேள்வியா இருக்கலாம். So after reading this verse 6, I ask, where are you? இந்த 6ஆவது வசனத்தை நம்ம வாசிச்சோம். அந்த 6ஆவது வசனத்தின்படி நாம எங்க இருக்கிறோம்? Are you sitting in this church in India? நீங்க இந்த திருச்சபையில இந்தியாவில் அமர்ந்து இருக்கிறீங்க. Or are you up there? அல்லது கிறிஸ்துவோடு கூட நீங்க அமர்ந்து இருக்கிறீங்களா? Because Paul says, பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, you're up there. நீங்க கிறிஸ்துவோடு கூட அமர்ந்து இருக்கிறீங்க, பரலோகத்துல இருக்கிறீங்கன்றாரு. So let's look through a few scriptures and see if we can understand why Paul is making a statement that we are in heavenly places. ஸோ ஒரு சில வசனங்களை வாசிச்சுட்டு நம்ம ஏன் பவுல் ஏன் இப்படி சொன்னார் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளலாம். Let's start in Romans chapter 5. ரோமர் 5ஆவது அதிகாரம் Chapter 5, verse 10. 10வது வசனம். For if, when we were enemies, we were reconciled to God by the death of His Son, much more, being reconciled, we shall be saved by His life. So what is Paul saying here? இங்கே பவுல் என்ன ஒரு காரியத்தை இங்கே அவர் சொல்கிறார். Paul says that while we were yet enemies, நாம எதிரிகளாக இருக்கையில் we were reconciled to God. நாம் தேவனோடு கூட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி அவர் ஒப்புதல் ஆக்கினார் என்று பார்க்கின்றோம். Let's look at another verse. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். Colossians, கொலோசியர், Ephesians, Philippians, Colossians, chapter 1. கொலோசியர் 1ஆவது அதிகாரம் Colossians chapter 1, verse 21 and 22. 21-22வது வசனம். And you that were sometime alienated and enemies in your mind by wicked works, yet now hath he reconciled in the body of his flesh through death, to present you holy and unblameable and unreprovable in his sight. So, what's Paul saying here?
இந்த இடத்துல பவுல் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள்? Same thing he says in Romans. ரோமன்ஸ்ல அவர் என்ன சொன்னாரோ அதே காரியத்தை தான் இங்க சொல்றதை நம்ம பார்க்கணும். Sometimes while you were alienated and enemies in your mind by wicked works, உங்களுடைய நீங்க உங்களுடைய சிந்தனையிலே நீங்க தேவனுக்கு எதிரிகளாக இருந்தீர்கள். you were reconciled to God by them. நீங்கள் தேவனோடு கூட ஒப்புரவுதல் ஆக்கப்பட்டீர்கள். But his statement here is even stronger. இந்த இடத்துல கொஞ்சம் அழுத்தமாக இங்கே பவுல் அவர்கள் சொல்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. Because he says, while you were committing wicked works, proving that you were an enemy, நீங்கள் பாவமான கிரியைகளை செய்து நீங்கள் தேவனுக்கு எதிரிகளாக இருக்கையில் you were reconciled to God by the death of his son. நீங்கள் தேவனோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டீங்க குமாரனாகிய கிறிஸ்துவின் மரணத்தினால். See, this is all a work of Christ. இந்த காரியம் கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் செய்த ஒரு கிரியையாக இருக்கின்றது. To reconcile humanity to God. நாம் தேவனோடு கூட ஒப்புரவுதல் ஆக வேண்டும் என்று கிறிஸ்து இதை செய்திருக்கிறார். So who's the enemy in these two verses? இந்த இரண்டு வசனங்கள்ல யார் எதிரிகளாக இருக்கிறார்கள்? Who's the enemy? யார் அந்த எதிரி? யார் எதிரிகளாக இருக்கிறார்கள்? நான் தான் எதிரியா இருக்கேன். நாம தான் எதிரியா இருக்கோம். Is it more than just us? Who's the enemy? Who's Paul talking about? பவுல் இந்த இடத்துல யாரை பத்தி பேசிட்டு இருக்கிறார்? The whole human race? ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் மனிதர்களையும் அவர் பேசுகின்றாரா? So let's look at Ephesians. Turn back to Ephesians. எபேசியர் And let's look at chapter 1 this time. 1வது அதிகாரம், first chapter. Ephesians chapter 1. எபேசியர் 1ஆம் அதிகாரம். And let's start at verse 3. 3வது வசனம். Blessed be the God and the Father of our Lord Jesus Christ, who has blessed us with all spiritual blessings in heavenly places in Christ. Yes. So இந்த வசனம் நான் தமிழ்ல வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். We're going to go through verse 3, 4, 5, and 6. And in each one of these verses, Paul talks about a group of people. இந்த வசனம் நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம். 3வது வசனம், 4வது வசனம், 5வது வசனம் வாசிக்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் அல்லது ஜனத்தை குறித்து இங்கே பவுல் பேசுகிறார். And that Jesus Christ has done something or affected this group of people. இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்தாரோ அவர் செய்த அந்த காரியம் ஒரு குறிப்பிட்ட ஜனத்தையோ அல்லது குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தையோ அது ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுத்தியது. And I want you to pay close attention that the effect that Jesus Christ has done, what tense is it? Is it past tense? Is it future tense? இயேசு கிறிஸ்து அவர் செய்த அந்த தாக்கம், அதாவது அவர் நமக்காக மரித்தது, இந்த இடத்துல இந்த வசனங்கள்ல எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? கடந்த காலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றதா அல்லது நிகழ்காலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். So in verse 3, 3வது வசனத்துல who is blessed? யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லி இருக்கின்றது. God the Father of our Lord Jesus Christ, who has blessed us. நம்ம யார் ஆசீர்வதித்திருக்கிறாங்க? நாம் யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? With some spiritual blessings. ஏதோ ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மாத்திரம்தான் இங்கே குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கின்றதா? All spiritual blessings. What are spiritual blessings? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அப்படின்னா என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கின்றது? Justification, sanctification, glorification. சரி, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது பரிசுத்தமாக்கப்படுதல்,
சுத்திகரிக்கப்படுதல், மறுரூபம் அல்லது மகிமைப்படுத்தப்படுதல், இந்த மூன்று காரியங்கள் குறித்தும் ஆண்டவர் நம்ம எப்படி பரலோகத்துக்கு சேர்க்கின்றார் என்பது நமக்கு தெரியும். In this verse, இந்த வசனங்களில் is the blessing taking place past tense or future tense? ஆசீர்வாதங்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்றது கடந்த காலத்திலே நடந்தது, கடந்த காலத்தை குறிக்கின்றதா அல்லது நிகழ்காலத்தில் அல்லது எதிர்காலத்தில் குறிக்கின்றதா? You're right. Just say it louder. Present tense? Who has is a statement that's past tense, right? So கடந்த காலத்தை குறிக்கத்தக்கதாக இருக்கின்றது. ஏனென்றால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். So let's look at verse 4. நான்காவது வசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்கலாம். According as he had chosen us in him before the foundation of the world, that we should be holy and without blame before him in love. தமிழ்ல யாராவது வாசிங்க. So who is chosen? யார் இங்கே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாம் பார்க்கிறோம்? Is it only the righteous that are chosen and everybody else is thrown away? நீதிமான்கள் மட்டும்தான் தெரிந்து கொள்ளப்பட்டார்களா இல்ல எல்லாருமே தெரிந்து கொள்ளப்பட்டார்களா? Or did God choose the whole human race for salvation? ஒட்டுமொத்த உலகத்தையுமே ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிந்து கொள்ளப்பட்டார்களா? This choosing, when did it take place? தெரிந்து கொள்ளப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது எப்ப, இந்த நிகழ்வு எப்பொழுது நடந்தது? Before the foundation of the world. Past tense. So வசனம் சொல்லுது, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாகவே நீங்களும் நானும் ரட்சிக்கப்படும்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். Let's look at verse 5. ஐந்தாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம். Having predestinated us unto the adoption of children by Jesus Christ to himself according to the good pleasure of his will. Who's predestined? யார் முன் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். Are we Calvinists? Do we believe that God predestined just the righteous? கால்வினிஸ்ட் தியரி சொல்ற மாதிரி நீதிமான்கள் அவங்க தேர்ந்து கொள்ளப்பட்டார்கள் என்று, அதாவது ஒரு வாட்டி அவங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்னா ரட்சிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாமா? Or did God predestine the whole world for salvation? ஒட்டுமொத்த உலகத்தையும் அவர் ரட்சித்து விட்டார், ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாமா? Now, don't get me wrong. This is not universal salvation we're talking about here. இந்த வார்த்தைகளை பேசும்பொழுது போதகருடைய வார்த்தையை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். God did a work in Jesus Christ. தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை கொண்டு ஒரு கிரியை அல்லது ஒரு காரியத்தை செய்கிறார். How we respond to that work determines whether we end up in heaven or not, right? அவர் செய்த அந்த தியாகத்துக்கு நாம என்ன காரியம் செய்கிறோம் அல்லது நாம் அதை எப்படி ஏற்றுக்கொள்கின்றோம் என்பதை பொறுத்து நாம் பரலோகத்தில் இருப்போமா அல்லவா என்பதை ஒரு தீர்மானம் அங்கே பார்க்கிறோம். So if we reject Jesus Christ, இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், then we throw away the blessings of verse 3. நம்ம ஏற்றுக்கொள்ள அப்படின்னு சொன்னா மூன்றாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் என்ன பண்ணிரோம்? தள்ளி வைத்து விடுகின்றோம். We throw away his choosing us in verse 4. நான்காவது வசனத்திலே நம்ம அவர் தேர்ந்தெடுத்ததை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா தள்ளி வைத்து விடுகின்றோம். We throw away the predestination of his salvation. நம்மளுடைய ரட்சிப்பை குறித்து அவர் முன்பதாகவே தீர்மானம் போடப்பட்டிருந்ததை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னா தள்ளி வைத்து விடுகின்றோம். So there's a work that Jesus Christ has done. இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் செய்த அந்த தியாகத்தை, but whether we end up in heaven or not is totally based on whether we accept him. அதை நாம் ஏற்றுக்கொள்ளும்படி அல்லது அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் வாயிலாக
நாம் பரலோகத்தில் இருப்போமா இல்லையா என்பதை தீர்மானிக்கப்படுகின்றது. And receive that new life in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய இதயத்தில் ஒரு புது வாழ்க்கையையும் நாம் பெற்றுக்கொள்கின்றோம். But what Paul is talking about here is just the work that Christ has done. இங்கே பவுல் எதை குறித்து பேசுகிறார் என்றால் உங்களுடைய ரட்சிப்புக்காகவும் நம்முடைய ரட்சிப்புக்காகவும் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்பதை இங்கே பவுல் பேசுகிறார். Let's read verse 6. 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். To the praise of the glory of his grace, wherein he hath made us accepted in the beloved. So he has already made us, this is past tense, right? இந்த வசனத்தை வாசிக்கிறப்ப ஒரு கடந்த கால வசனத்தை சொல்வது போல் இருக்கின்றது. Wherein he has made us accepted. நம்ம வாசிக்கிறோம் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் அப்படி சொல்லி முன் குறித்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். But verse 3, where are we blessed? 3வது வசனத்துல நம்ம பார்த்தோம் நம்ம எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். In Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம் என்று நாம் பார்த்தோம். Verse 6. 6வது வசனத்துல where are we made acceptable? நாம் எப்படி தேவன் வாயிலாக நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டோம் என்று நாம் பார்க்கிறோம். In the beloved. அவருடைய குமாரனாகும்படி அதிகாரப்படி அவருக்குள்ளாக நாம் சுவிகார புத்திரமாகும்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டோம் என்று நாம் பார்க்கிறோம். So if we accept our new life in Christ, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு புது வாழ்க்கையை நாம் தேர்வு செய்தால், if we accept that new life given us through Christ, கிறிஸ்துவின் வாயிலாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த புதிய வாழ்க்கை, அதாவது பாவமில்லாத ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, then we can experience these blessings. நிச்சயமாகவே இங்கே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணர முடியும். Here and now. இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மால் அதை உணர முடியும். The work that Jesus Christ has done, கிறிஸ்து நமக்காக செய்த அந்த ஒரு வேலை, and we can live out or we can experience these blessings by faith. விசுவாசத்தினாலே இந்த ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். Let's turn to John chapter 14. யோவான் 14ஆம் அதிகாரத்திற்கு நாம் வேதத்தை திருப்புவோம். And let's see what Jesus has said about experiencing this new life. இயேசு கிறிஸ்து புது வாழ்க்கை குறித்து அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்றதை நாம் இங்கே பார்க்கலாம். Chapter 14 verse 2. 14ஆம் அதிகாரம் வசனம் 2. In my Father's house are many mansions. If it were not so, I would have told you. I go to prepare a place for you. And verse 3. And if I go and prepare a place for you, I will come again and receive you unto myself, that where I am, there ye may be also. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். So Christ says, கிறிஸ்து இந்த இடத்துல என்ன சொல்றார் அப்படின்னா, and if I go and prepare a place for you, I will come again and receive you unto myself, that where I am, you may be also. நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ண பிறகு நான் மறுபடியும் வந்து நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படி நான் என்ன பண்ணுவங்கள மீண்டுமாக அழைத்து செல்வேன் அப்படின்னு சொல்லி இந்த கிறிஸ்து சொல்கின்றார். So where is Christ? இப்போ கேள்வி என்னன்னா, இயேசு கிறிஸ்து இப்ப எங்க இருக்கிறார்? Where is Christ? Because he says he wants to take us where he is. ஏன்னா இந்த வசனத்துல நம்ம பார்த்தோம், இயேசு கிறிஸ்து வந்து மறுபடியும் வந்து அவர் எங்க இருக்கிறாரோ அங்க நம்ம என்ன பண்ண போறாரு, எடுத்து செல்ல போகிறார். அப்படின்னா இயேசு கிறிஸ்து இப்ப எங்க இருக்கிறார்? So where is he? In heaven. பரலோகத்தில் இருக்கின்றார்.
Is that the only answer? அது மட்டும் தான் பதிலா? வேற ஏதாவது பதில் இருக்கின்றதா? Most holy place. மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கின்றார். Let's read further in the story here because Jesus tells us where he is. நம்ம தொடர்ந்து வசனங்களை வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து அவர் எங்க இருக்கிறார் அப்படிங்கறத எடுத்து சொல்கிறார். Now both of those answers are correct. நீங்க சொன்ன பெரும்பாலான பதில்கள் சரியான பதில்கள் தான். But let's see what Jesus says. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம். Verse 10. 10வது வசனம். Believest thou not that I am in the Father, and the Father in me? The words that I speak unto you, I speak not of myself, but the Father that dwelleth in me, he doeth the works. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே கூட சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். Okay, verse 11. 11வது வசனம். Believe me that I am in the Father, and the Father in me, or else believe me for very works' sake. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகள் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். Okay, verse 20. 20வது வசனம். At that day ye shall know that I am in my Father, and ye in me, and I in you. நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். So where is Christ? இப்ப கிறிஸ்து எங்க இருக்கிறார்? We just read 3 verses and he tells us where he is. Where is he? No, where is he? I am in the Father, and the Father in me. So where is Christ wanting to take us? To the Father, right? சோ இந்த வசனங்களை நம்ம வாசிச்சப்ப கிறிஸ்து எங்க இருக்கிறார் நம்ம பார்க்கிறோம். பிதாவோடு கூட இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்து இயேசு கிறிஸ்து நம்மள எங்க அழைத்து செல்ல நினைக்கிறாரு? பிதா எங்க இருக்கிறாரோ அங்க நம்மள அழைத்து செல்லும் சொல்லிட்டு அவர் நினைக்கிறார். So where is the Father? இப்ப அடுத்த கேள்வி, அப்ப பிதா எங்க இருக்கிறார்? In all the visions of all the prophets, where does the Father reside? அநேக தீர்க்கதரிசிகளுடைய தரிசனத்துல பார்க்கறப்ப பிதா எங்க இருக்கிறார்? When you think back on the Old Testament in the sanctuary system, பழைய ஏற்பாட்டுல ஆசரிப்பு கூடாரத்தை நாம் பார்க்கும் பொழுது where does the Father reside? பிதாவானவர் எங்கே அவர் இருந்தார்? எங்கே இருக்கிறார்? Yes. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் என்று நாம் பார்க்கின்றோம். So where is he wanting to take us? இப்ப இயேசு கிறிஸ்து இப்ப நம்ம எங்க எடுத்துட்டு போகணும்னு அவர் நினைக்கிறாரு? If he wants to take us and connect us with the Father, we are going to go where? Most holy place. நம்ம பார்க்கிற வண்ணமாக இயேசு கிறிஸ்து நம்மளை எங்க எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறாரு? பிதா இருக்கிற இடத்தில். அப்ப பிதா எங்க இருக்கிறாருன்னு பார்த்தோம், மகா பரிசுத்த ஸ்தலத்தில். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு நம்மை எடுத்து செல்லும்படி தேவன் முயற்சி செய்கிறார். So what did Ephesians 3 say? எபேசியர் 3வது அதிகாரத்துல என்ன வாசிச்சோம்? All spiritual blessings எல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். have already been given. நமக்கு அந்த காரியங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று நாம் வாசிச்சோம். And so if justification and sanctification and glorification have already been given, so அந்த மூன்று ரட்சிப்புக்கான மூன்று படிகளும், அதாவது நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், மகிமைப்படுத்தப்படுதல், இந்த மூன்று இதுவும் நமக்காக கொடுக்கப்பட்டது என்றால், so again Paul is saying we are where? நாம இந்த மூன்று படிகளும் கடந்து நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம எங்க இருக்க போறோம்? He's wanting to take us and connect us with the Father. தேவன் நம்மை பிதா இருக்கிற இடத்துக்கு இயேசு கிறிஸ்து நம்மை எடுத்து சென்று அங்கே நம்மை அவர் வைக்கின்றார்.
But it gets better than that. Let's read on. நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். Let's verse 20. What does verse 20 say? At that day, ye shall know that I am in my Father, and ye in me, and I in you. நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிடம் இருக்கிறதை அந்நாளில் நீங்கள் அறிவீர்கள். What day is that? அந்நாள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப அது எந்த நாள் அப்படின்னு ஒரு கேள்வி வருகின்றது. Christ says, on that day you will know that I am in the Father, you are in me, and I am in you. 20வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அந்நாள்ல நீங்க என்னிலும் நான் உங்களிலும் பிதா நம்மிலும் இருக்கிறதை நீங்கள் அறிவீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அது எந்த நாள்? What day is Jesus Christ talking about? இயேசு கிறிஸ்து எந்த நாளை குறித்து இங்கே அவர் பேசுகிறார்? No, there is no rapture. This is a spiritual event, right? This isn't physical. It's not the second coming. So இது இரண்டாவது வருகை குறித்து குறிக்கின்றதா? When did Christ come to the believers in the power of the Spirit? 7. Pentecost. Yes, Pentecost. So எப்ப இந்த வசனம் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டக்கூடிய அந்த நாள் நம்ம பார்க்கிறோம். So Christ is predicting Pentecost in this verse. On that day, you will know, you will experience, I am in my Father, you are in me, and I am in you. So பெந்தகோஸ்து அப்படின்ற அந்த நாள்ல நீங்க என்னிலும் நான் உங்களிலும் பிதாவிலும் நீங்க இருக்கிறதை நீங்க உணர்வீங்க அப்படின்னு சொல்லி சொல்றதை பார்க்கிறோம். So Jesus Christ is predicting Pentecost on that day. இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ஒரு தீர்க்க தரிசனமாக நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றதை நம்மளால பார்க்க முடிகிறது. Let's read verse 21. 21வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். He that hath my commandments and keepeth them, he it is that loveth me, and he that loveth me shall be loved of my Father, and I will love him, and will manifest myself to him. Okay. So this is a promise, right? இது வந்து ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வசனமா இருக்கின்றது. If we do something, Christ will do something. நாம கடவுள் சொன்னதை செய்யறப்ப கிறிஸ்து நமக்காக அவர் என்ன சொன்னாரோ அதை அவர் என்ன பண்ணுவார் செய்வார். What does Christ do? கிறிஸ்து நமக்காக என்ன செய்வார்? In this verse, what does Christ do? கிறிஸ்து இந்த வசனத்துல என்ன செய்யறதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். To follow his command. That's what we do. If we follow his commandments, he will what? Manifest, right, himself to us. நமக்குள்ளாக அவர் வந்து பிரவேசிப்பார் என்பதை நம்ம என்ன பண்றோம்னா பார்த்தோம். Another way of saying the same thing, you are in me and I am in you. நாம கர்த்தர் நமக்குள் கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறதையும் அவருடைய வல்லமை நமக்குள்ள இருக்கிறதையும் நம்மால உணர முடியும். எப்ப அப்படின்னா கற்பனைகளை நாம் கைக்கொள்ளும் போது அவருடைய வார்த்தைப்படி நடக்கும் பொழுது. So on Pentecost, Christ came to the believers through the power of the Spirit. அதனால நம்மளால என்ன பார்க்க முடியுது அப்படின்னு சொன்னா பெந்தகோஸ்து நாள்ல என்ன நடந்தது என்பதை நம்மால பார்க்க முடிகிறது. Let's read verse 23. 23வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். Jesus answered and said unto him, If a man love me, he will keep my words, and my Father will love him, and we will come unto him and make our abode with him. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். Another promise. இன்னொரு வாக்குத்தத்தமான ஒரு வசனம். But there's something different about this verse. ஆனா அந்த வசனத்துல ஒரு சில மாற்றங்கள் இருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. What's the difference? இங்க இருக்கக்கூடிய ஒரு சில மாற்றங்கள் என்ன?
Say again? Plural, our, make our abode. Yes. This verse is saying that we will come to. Who's the we? Father. Father, the Son, and the Holy Spirit. Yes. இந்த வசனத்துல நாங்கள் அவங்களிடத்தில் வந்து சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நாங்கள் அப்படின்னா யார் இந்த இடத்துல சொல்றது நம்ம பார்க்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். So verse 21 is Pentecost. அப்ப 21வது வசனம் பெந்தெகோஸ்து நாளை குறிக்கின்றது. That Christ comes through the power of the Spirit. அப்ப கிறிஸ்து வெளிப்பாடை குறித்து சொல்றதை பார்க்கிறோம். When does verse 23 take place? When both Christ and the Father. 23வது வசனம் எப்பொழுது நிகழ்ந்தது? அதாவது பிதாவும் குமாரனும் நாமும் அப்படின்ற மூன்று காரியங்கள் நம்ம பார்க்கணும். அது எப்பொழுது நிகழ்ந்தது? When does that take place? Doesn't tell us. இந்த இடத்துல அது சொல்லப்படவில்லை. Let's turn to Joel. The prophet Joel. ஜோயல் நம்ம திருப்புவோம். Daniel, Jose, Joel. Joel chapter 2, யோவேல் 2ஆம் அதிகாரம் verse 23. 23வது வசனம். Be glad then, ye children of Zion, and rejoice in the Lord your God, for he hath given you the former rain moderately, and he will cause to come down for you the rain, the former rain, and the latter rain in the first month. சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். அவர் தங்கும்படி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து, உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். See, this is what Jesus is talking about. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். The former rain, of course, we know as Pentecost, right? முன்மாதிரி அப்படின்னா அது என்னன்னு சொல்லி நம்மளுக்கு என்னன்னா தெரியும். பெந்தெகோஸ்து நாளில் நிகழ்ந்தது என்று நாம் பார்க்கின்றோம். And so when do we receive more power? நாம முன்மாதிரி இடத்துல அதிகமான வல்லமையை பெற்றுக்கொண்டோம். In the latter rain. பின்மாதிரியின் அனுபவத்தை நம்ம பார்க்கிறப்ப முன்மாதிரியின் அனுபவம் எந்த அளவுக்கு இருந்துச்சு அதை காட்டிலும் பல மடங்கு பரிசுத்த ஆவியின் வல்லமையை நாம் பெற்றுக்கொள்வோம். Which is yet to come, of course, right? நிச்சயமாக இந்த பின்மாதிரியின் அனுபவம் அல்லது இந்த நிகழ்வு இன்னும் நடக்க இருக்கின்றது. So this spirit of prophecy, Ellen White tells us that if we do not experience the former rain, if we do not have our own Pentecost, அம்மையார் அவர்கள் வந்து இவ்வளவாக சொல்கிறார்கள், நம்ம வாழ்க்கையில முன்மாதிரியின் அனுபவம் இல்ல அல்லது பெறவில்லை என்றால் we won't experience the latter rain. நம்மால பின்மாதிரியின் அனுபவத்தையும் நம்மால என்ன பண்ண முடியாது, பெற முடியாது. So this is Jesus describing what the prophet Joel had talked about. அதனால இங்க இயேசு கிறிஸ்து யோவேல் வாயிலாக இந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்கிறதை பார்க்கிறோம். Let's look at 2 Peter. 2 பேதுரு Hebrews, James, Peter, 2 Peter. 2 Peter chapter 1. 1வது அதிகாரம் verse 3 and 4. 3வது வசனமும் 4வது வசனமும். According as his divine power hath given unto us all things that pertain unto life and godliness, through the knowledge of him that hath called us glory and richer worship, whereby and given unto us exceeding great and precious promises, that by these ye might be partakers of the divine nature, having escaped the corruption that is in the world through lust. So what do we get to be partakers of?
இந்த இடத்துல நம்ம பார்க்கிறப்ப நம்ம எப்படி பங்காளிகளாக இருக்க முடியும்? The divine nature. தேவனுடைய அந்த பரிசுத்தமான அந்த ஒரு காரியத்தை நாம் பெற்றுக்கொண்டு அதோடு கூட நம்ம இருப்போம் என்று நாம் பார்க்கின்றோம். Because why? ஏன்? They're given to us exceedingly great and precious promises. அது நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. That by these promises we become partakers of the divine nature. இந்த வாக்குத்தத்தத்தின் வாயிலாக அந்த தெய்வீக சாயலாகும்படி நமக்கு அந்த ஒரு காரியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். So after we have heard about the wonderful work of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவுடைய அந்த பாடு மரணத்தை குறித்து தியாகத்தை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். after we have heard and seen that he is a reconciler of the enemy, தேவன் வந்து இயேசு கிறிஸ்து நமக்கு ஒப்புரவு ஆகக்கூடிய ஒரு நபராக அல்லது சாத்தானுக்கும் நமக்கும் நாம் எதிரியா இருந்தோம் அவரோடு பிள்ளைகளாகும்படி ஒப்புரவாக்கப்பட்டிருக்கின்றோம். and we accept that wonderful work that's in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுடைய தியாகத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது And we participate in the promises, right? We do our side of the promise. நாம் அந்த காரியங்களை செய்யும் பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வாக்குறுதிகளை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். We receive நாம் எதை பெற்றுக்கொள்கின்றோம் என்றால் that both the Father and the Son come and dwell with us. பிதாவும் குமாரனும் நம்மில் வந்து அமரக்கூடிய அல்லது அவருக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். And we become partakers of the divine nature. நாம் அந்த தெய்வீகத்தில் ஒருவராக அல்லது அவருடைய குணத்தை ஆதாமியவர் எதை இழந்தார்களோ அந்த குணத்தை நாம் மீண்டுமாக தரித்துக் கொள்வோம். So we can reject this, right? We can reject the gospel. We can reject Jesus Christ. நாம் இயேசு கிறிஸ்துவை புறக்கணிக்கலாம், சொல்லப்பட்ட சுவிசேஷத்தை புறக்கணிக்கலாம், and throw away our eternal life, right? நமக்காக வைக்கப்படக்கூடிய நித்திய ஜீவனை கூட நாம் புறக்கணிக்கலாம். But still, that doesn't change the fact that Jesus Christ has done this for all humanity. நாம் இதை புறக்கணித்தாலும் நமக்காக இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறாரோ அதை நம்மளால என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. அந்த ரட்சிப்பின் திட்டத்தை அவர் நமக்காக வைத்திருக்கிறார். See, the life that you live out here now is a life given to you through Adam, right? இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு ஜீவன் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். முதல்ல அக்னதோன்னு சொல்லி பார்க்கிறப்ப ஆதாமில் இருந்து துவங்கியது என்று நாம் பார்க்கிறோம். That life is sinful and must die. நம்ம ஆதாமின் வாயிலாக பார்க்கும் பொழுது இந்த வாழ்க்கை பாவ வாழ்க்கையாக இருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று பார்க்கிறோம். And so then when you hear about Jesus Christ and you reach out in faith and you accept the new life in Christ, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்தது நிமித்தமாக அந்த தியாகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது that new life in Christ exists just as much as your life existed in Adam. நம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு புதிய வாழ்க்கை நமக்குள் வருகின்றது. And so when Christ was ascended into heaven, இயேசு கிறிஸ்து பரலோகத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்ட போது and sat down at the right hand of his Father, பிதாவினுடைய வலது பக்கத்திலே அமர்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். where were you? நீங்களும் நானும் ஒரு நாள் என்ன இருப்போம் அப்படின்னு சொன்னா அவரோடு கூட அங்கே அமருவோம். Did you sit down at the right hand of God in that new life in Christ? நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ஒரு புது வாழ்க்கையை வாழும் பொழுது உங்களால் தேவனோடு கூட அந்த சிம்மாசனத்திலே அமர முடியுமா? Do you accept by faith that you exist in Jesus Christ? விசுவாசத்தினாலே நீங்கள் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள், இணைந்திருக்கிறீர்கள் என்பதை உங்களால் விசுவாசிக்க முடிகின்றதா? Because this new life that you accept by faith விசுவாசத்தினாலே நீங்கள் பெறக்கூடிய இந்த புதிய வாழ்க்கை sits in heaven.
அது நம்மளை எங்க கொண்டு போய் விடும் அல்லது எங்க நம்மளை அழைத்து செல்லும் என்றால் பரலோகத்திலே பிதாவின் பக்கத்திலே நாம் அமரும்படி அது நம்மை செய்யும். You're already there. நம்ம என்ன பண்றோம், வசனத்துல பாக்குறோம் நீங்க அங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டு இருக்குது. அப்படின்னா ஆண்டவர் நீங்களும் நானும் அங்க இருக்கணும்னு சொல்லி என்ன பண்றாருங்க, விரும்புகிறார். Ephesians 1 verse 3, we have already been given all spiritual blessings. எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல வாக்குத்தத்தமாக அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. You have already been given justification, sanctification, and glorification in Jesus Christ. கிறிஸ்துவின் வாயிலாக நமக்கு நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், அதுக்கடுத்து மகிமைப்படுத்தப்படுதல் அப்படின்ற அந்த 3 பரிமாணங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. And so all you need to do is reach out in faith and say, yes, I accept that new life in Jesus Christ. நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆம் கிறிஸ்துவுக்குள் நான் ஒரு புதிய வாழ்க்கையை நான் வாழப் போகின்றேன் என்பதை விசுவாசிக்க வேண்டும். See, this is what the apostles found out while they were studying and while they were spending time in the upper room. இந்த காரியத்தை குறித்து தான் அப்போஸ்தலர்கள் மேல் வீட்டு அறையிலே அவர்கள் ஒன்றாக இணைந்து ஜெபிக்கும் பொழுது இந்த சத்தியத்தை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். This is why Peter was able to go out and say, money have I none, but rise up and walk. இந்த வல்லமையோடு கூட தான் பேதுரு வெளியே சென்று அவர் என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட வெள்ளியும் இல்ல பொண்ணும் இல்ல, இயேசு நாமத்தினால நீ எழுந்து நட அப்படின்னு சொல்லி சொல்றதை பார்க்கிறோம். This is why Peter was able to raise the dead. இது நிமித்தமாகத்தான் பேதுருவால மரித்தவர்களை உயிர்த்து உயிரடைய செய்ய முடிந்தது. This is why a part of Paul's cloth could be taken from him and carried away miles away and heal the sick. இது நிமித்தமாக தான் பவுலுடைய துணிகள் அவருடைய வஸ்திரங்கள் கிழிக்கப்பட்டு அநேக இடங்களுக்கு எடுத்து செல்லப்பட்டது. Because these guys understood இவர்கள் இந்த வஸ்திரத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டார்கள். Where they exist. அவங்க தேவனை விசுவாசிக்கும் பொழுது அவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்றதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். How much authority has been given to Jesus Christ? இயேசு கிறிஸ்துவுக்கு எவ்வளவு அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருந்தது? Christ says, yes, all authority has been given unto me over heaven and earth. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது என்று சொல்கிறதை பார்க்கிறோம். And so if you accept by faith that you are in Jesus Christ, நீங்கள் விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வாழும் பொழுது, and what does Paul say here in verse 6? 6ஆம் வசனத்திலே பவுல் இங்கே என்ன சொல்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். To the praise of the glory of his grace, wherein he hath made us accepted in the beloved. Sorry, Ephesians. Chapter 2, sorry. Verse 6. And hath raised us up together and made us sit together in heavenly places like Christ Jesus. So, let me ask you, are you standing before the throne asking for something? நீங்க அந்த தேவனுடைய சன்னதி முன்னாடி நின்னுட்டு ஏதோ கேட்டுட்டு இருக்கீங்க. What position are you in? நம்மளுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்கின்றது. Where in all the visions of heaven, where you see the sanctuary, where is the only place to sit? நம்ம பார்த்த எல்லா தீர்க்க தரிசனங்களிலும் அமரக்கூடிய இடம் பரிசுத்த ஸ்தலத்துல எங்க இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். Yes, but what's in the most holy place? மகா பரிசுத்த ஸ்தலத்துல அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். மகா பரிசுத்த ஸ்தலத்துல என்ன இருந்தது? What's in the most holy place? There's one piece of furniture. What's that? The Ark of the Covenant. And what is the Ark of the Covenant? Not in it, but what is that piece of furniture? In heaven, it is what? God's throne. தேவனுடைய சிம்மாசனம் இருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. Paul says you are sitting. அங்கே பவுல் சொல்கிறார், நீங்கள் அங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். So where are you sitting? அதனால நாம் இப்ப எங்க அமர்ந்திருக்கிறோம்?
Yes. You're sitting with God on his throne. தேவனுடைய சிம்மாசனத்தில் அவருடைய பக்கத்திலே நாம் அமர்ந்திருக்கும்படி ஆண்டவர் செய்திருக்கிறார். So if you have accepted Jesus Christ by faith, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால், you are where? நீங்க எங்க இருக்க போறீங்க? The old life is dead and gone. பழைய வாழ்க்கை மரித்து அது சென்று விட்டது. The new life புதிய வாழ்க்கை has how much power and authority? எவ்வளவு வல்லமையாக அது இருக்க போகின்றது. So where are you? நாம் எங்க இருக்க போகின்றோம்? Are you sitting here in this church in India? Or are you sitting in heavenly places? It's your choice. நாம தான் தீர்மானம் செய்யணும். நாம் இங்கே தான் இருக்க போகின்றோமா அல்லது பரலோகத்துல ஆண்டவரோடு கூட அமர போகின்றோமா என்பதை நாம் தீர்மானம் செய்ய வேண்டும். You get to live out that life given you through Adam. இந்த உலகத்திலே தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை நன்றாக வாழ்ந்து, or by faith you can reach out and take that life given you through Jesus Christ. விசுவாசத்தினாலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு, where are you? நாம் எங்கே இருக்க வேண்டும்? தேவனோடு கூட அமர்ந்திருக்க வேண்டும். Let's have a word of prayer. ஜெபம் செய்வோம். Dear Heavenly Father, பரலோகத்தின் பிதாவே, thank you for a wonderful day. இந்த நல்ல நாளை கொடுத்ததுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். And we want to thank you for a wonderful reconciliation. அப்பா, ஒப்புரவாகுதல் என்ற ஒரு நல்ல ஒரு காரியத்தை குறித்து நீர் எங்களுக்கு தந்ததுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Help us and encourage us to accept by faith. அப்பா, நாங்கள் உம்மை ஏற்றுக்கொண்டு முழுவதுமாய் ஏற்றுக்கொள்ள, விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. What you have already given us through Jesus Christ. கிறிஸ்துவின் வாயிலாக எங்களுக்கு நீர் முன்பதாகவே ஏற்பாடு செய்த அந்த ஏற்பாடை நாங்கள் ஏற்றுக்கொள்ள This will pray in Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் இதை கேட்கின்றோம். ஆமென். elder ஜேசன் ராணின் மூலமாக ஒரு நல்ல சத்தியத்தை கேட்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு திருச்சபைக்கு இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து எழுதுகிறார். அவர் இயேசுவுடைய நோக்கம் என்னன்னா, என்னுடைய பிள்ளைகள் எப்படியாவது மனம் திரும்பி பாவத்திலிருந்து விடுதலை பெற்று அவரை விசுவாசித்து அவர் எங்க இருக்கிறாரோ அதே இடத்துல நம்மளை கூட்டிட்டு போகணும்னு சொல்லி மிக பிரயாசப்படுகிற ஒரே ஒரு இயேசு, உங்களையும் என்னையும் சேசித்த இயேசு. அது ஒரு நல்ல சத்தியத்தை எல்டர் ஜேசன் அவர் மூலமாக நாம் கேட்டறிந்தோம். On behalf of church, we wanted to thank Elder Jason for your wonderful message, and we want to thank Pastor Kalimani for translating in Tamil to foreigners. Very difficult, but the slang word Elder was using was very simple to understand. மிக நேர்த்தியாக அருமையாக தமிழ் மொழியாக்கம் நீங்கள் கொடுத்தீங்க. உங்களுக்கும் சபை சார்பாக இப்போது கலைஞர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல அவர்களோடு கூட வந்திருக்கிற போத எட்வின் அவருக்காகவும் மீண்டும் எங்களுக்கு உங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நல்ல தெய்வீக ஆராதனையின் முடிவு பாடலாக நாம் யாவரும் எழுந்து பெரிய பாட்டு புத்தகத்தில் சியோன் இணையத்தில் பாடல் 186 நாம் யாவரும் எழுந்து படிப்போமா? Shall you all rise and sing song number 186 from Big Songbook? சிலுவையில் நிழலில் அனுதின படியாய் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையில் நிழலில் அனுதின படியாய் சாய்ந்திலை பாரிடுவேன்.
நாம் ஜெபம் செய்வோம். Shall we all reverently close our eyes as we seek the Lord in prayer? மகா கிருபையும் இரக்கும் என்ற நல்ல ஆண்டவரே, தர்மமான தெய்வீக ஆராதனையில இந்த பரிசுத்தமான நாளில இந்த பரிசுத்தமான தெய்வீக ஆராதனையில கர்த்தாவே உமது சத்தியத்தை உமது சன்னிதானத்தில் வந்து நாங்கள் கேட்கும்படியாக மாபெரும் ஸ்லாக்கியங்களும் வாக்கியங்களும் நீர் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றியோடு செலுத்தணும் அப்பா. ஆமாண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு திருச்சபைக்கு மிகுந்த பாரத்தோடு மிகுந்த வேதனையோடு எப்படியாவது பிள்ளைகள் மனம் திரும்ப மாட்டார்களா, எப்படியாவது பாவத்தை விட்டு மனம் திரும்பி கர்த்தர்கள் சேர மாட்டார்களா என்று மிக வாஞ்சியோடு செய்த ஊழியத்தை நாங்கள் இப்பொழுது நினைவு கூறும் அப்பா. ஆமாண்டவரே, இந்த செய்தியின் மூலமாக அருமை எல்லர் ஜெய்சன் ராணி அவர் மூலமாக ஒரு நல்ல சத்தியத்தை எங்களுக்கு கொடுத்துருவாங்க. நன்றியோடு சொல்லுவோம் அப்பா. ஆமாண்டவரே, அவர் செய்கிற ஊழியத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். எந்த விதமான குறிப்பு இல்லாமல் தேவனுடைய வசனத்தை மிக மனப்பாடத்தோடு மிக பாரத்தோடு மிக கடினத்தோடு செய்த ஊழியத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா. இப்படிப்பட்ட மகனை நீர் வல்லமையாக நீர் பயன்படுத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த இந்திய தேசத்துல இந்த பூனா பட்டணத்துல ஒரு மாதமாக தங்கி தேவனுடைய சத்தியத்தை சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு கருவியாக நீர் பயன்படுத்துவதற்காக நன்றியோட சொல்லுறோம் ஐயா. அவர் கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தின் பாதையில எவ்வளவு சங்கடங்கள் பிரச்சனைகள் இருக்குமானால் கர்த்தர் எல்லாம் தடைகளெல்லாம் நீக்கி போட்டு நல்ல ஆரோக்கிய பலத்தை நீர் மனம் கொடுக்க வேண்டும் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த டெனசி மாகாணத்தில் இருக்கிற அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அங்க செய்கிற ஊழியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, இந்த சத்தியத்தின் மூலமாக நாங்களும் பலனடைய எங்களுக்கு நீர் வாய்ப்பு கொடுத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் அப்பா. ஆமாண்டவரே, பவுல் எப்படி மிக பாரத்தோடு செய்த ஊழியத்தை நாங்கள் நினைவு கூறும்படியாக இவர் மூலமாக எங்களுக்கு அப்படிப்பட்ட சத்தியத்தை நீர் கொடுத்துக்காக நன்றியோடு சொல்றோம் ஐயா. ஆமாண்டவரை, நாங்கள் கேட்கப்பட்ட சத்தியத்தின் அடிப்படையில நாங்கள் மனம் திரும்பவும் எங்களுடைய பாவத்தை விட்டு நாங்கள் மனம் திரும்பி உங்களுடைய விசுவாசிக்கும் நீங்கள் இருக்கிற இடத்துல நாங்கள் அங்கே இருக்கும்படியாக அப்படிப்பட்ட பாக்கத்தை ஸ்லாக்கத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரை, கேட்ட சத்தியத்தை நாங்கள் ஒரு தடவை நாங்கள் மனதில் தங்கி முடியாக நடக்க திரும்ப செய்யுமா ஜெயிப்பாண்டவரை. கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசுவாச பிள்ளைகள் சிறு பிள்ளைகளும் வாலிப சகோதர சகோதரர்கள் பெரியவர்கள் வெகுவாய் நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்குமா ஜெயிப்பாண்டவரை. அப்படியாக சங்கீதக்காரன் சொன்னது போல கர்த்தாவே, நான் மனம் இறங்கி உங்கள் மேல் என் முகத்தை பிரகாசித்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தாவே, எங்களை ஆசீர்வதியும் 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 இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்தமானவரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் தேவனுடைய பரிசுத்த நாமத்தை சுவைக்கணும் தேவதூதர்கள் வழிநடத்தும் பாதுகாப்பும் கூட நம் அனைவரோடும் கூட விசேஷமாக இந்த நாளிலே தேவ செய்தி கொடுக்கிற மகனோடு கூட இது மீண்டும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.